வள்ளல் பெருமானார் எழுத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் திருச்சிற்றம்பலம் என்று எழுதுவது உண்டு. இதன் விளக்கமாவது திரு கூட்டல் சிறு கூட்டல் அம்பலம், இவை சேர்ந்ததே திருச்சிற்றம்பலம். திரு என்பது இறைவன், சிறு என்பது நுண்ணியது, சிறியது அல்லது சூக்கும நிலை என்பதாகும். அம்பலம் என்பது பரவெளி, வெட்டவெளி, ஆகாயம் என்பதாகும். இறைவன் உரைகின்ற இடமான பரவெளியே திருச்சிற்றம்பலம் என்பதாகும். இந்நியாயம் அண்டத்திலும் உண்டு, பிண்டத்திலும் உண்டு. இத்திருச்சிற்றம்பல வார்த்தையின் சிவஞான முனிவரது வாழ்வில் நடந்தேறிய நிகழ்வு ஒன்றை பார்ப்போம் வாருங்கள். வடநூல் கடலும் தமிழ் நூற்கடலின் நிலையையும் கண்டுணர்ந்த சிவஞான முனிவர் தாம் இயற்றிய காஞ்சி புராணத்தை காஞ்சியில் அரங்கேற்றினார். அரங்கேற்ற தொடக்கத்தில் நூல் முதலில் உள்ள நடராச துதி படித்து முடிக்கப்பட்ட உடனேயே அவையில் இருந்த புலவர்களில் ஒருவர் எழுந்து தடை நிகழ்த்தினார். காஞ்சி புராணம் பாடத் தொடங்கியவர் முதலில் தலத்து இறைவனாகிய ஏகாம்பரேஸ்வரரை துதித்து பாடாமல் சிதம்பரேஸ்வரரை துதிக்கலாமா என்பதே அவருடைய மறுப்பு. இதனை கேட்டதும் சிவஞான முனிவரது மாணாக்கராகிய காசியப்பர் எழுந்து முனிவரை வணங்கி தடைக்கு விடை கூற தம்மை அனுமதிக்க வேண்டினார். பின் அவையில் இருந்த தல ஓதுவாரை அழைத்து தல தேவார பதிகத்தை ஓதுமின் என்றார். ஓதுவாரும் அவை முன் வந்து திருச்சிற்றம்பலம் என தொடங்கி தலப்பதிகத்தை ஓத புகுந்தார். மாணாக்கர் காசியப்பர் உடனே அவரை தடுத்து நிறுத்தி, ஐயா, காஞ்சிபுர தேவாரத்தை ஓதத் தொடங்கிய நீர் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி தொடங்குவானேன்? பிருதிவி அம்பலம் என்று அல்லவா சொல்ல தொடங்கி இருக்க வேண்டும் என்றார். அவையோர் வியப்புற்றனர். திருமுறைகளுள் எதனை ஓதினாலும் எங்கு ஓதினாலும் எத்தலத்துக்குரியதை ஓதினாலும் முதலில் திருச்சிற்றம்பலத்தை நினைந்து திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி ஓதத் தொடங்குவது முறையன்றோ என ஓதுவார் கூறினார். காச்சியப்பர் ஏற்கனவே மறுத்தவரை காட்டி இதனை அவருக்கு கூறும் என்று ஓதுவாரிடம் கூறினார். ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவித்த அப்புலவரோ வாயடைத்து போய் வெட்கி தலைகுனிந்தார். அவையோர் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர். வள்ளல் பெருமானாரும் திருச்சிற்றம்பல ஞானியருக்கு எழுதிய இலக்கண கடிதத்தில் அவரது பெயரை மறைபொருள் வகையார் குறித்து பாடுகின்றார். அப்பாடலாவது: உணர்ந்தோர் ஆணியல் வகை இன்ன என்று இவற்றிற் பின்மொழி மதிக்கும் முன்மொழி மறைக்கு முதல் ஈறு விளங்க முடிப்பதாய் பின்மொழி அடைசார் முன்மொழி ஞாங்கள் விளங்கிய ஞானிகட்கு என்று முன்பும் இறுதியும் குறிக்கும் திருச்சிற்றம்பலத்தின் குறிப்பை உணர்த்தினார்கள்.